வரும். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் அணிந்து மகிழ்வோமானால் தங்காது வினைகள். வினையினாலதான் பிறவி வரும். நீங்க திருநீர் தொடர்ந்து பூசினா வினை வராதான். சிவன் அருள் கிட்டுங்கிறார். வேற ஒண்ணும் மந்திரங்களும் சொல்ல வேண்டாம். வெறுமை திருநீர் எடுத்து அது திருநீர் எப்படி பூசணும்னு வாரியார் சாமி சொல்றாரு. அவர் சொல்லனா நமக்கு எப்படி தெரியும்? இப்ப எல்லாரும் இப்ப நிறைய முத்திரை காமிப்பாங்க. இதுக்கு சின்முத்திரைன்னு சொல்லுவாரு. நம்ம தட்சிணாமூர்த்தி இது சின்முத்திரைன்னு காமிப்பாங்க. இவர் சொல்றாரு இது ரிஷப முத்திரைன்னு பேர். மாட்டு முகம் 2 கொம்பு போல. இது தெரியும். திருநீர் எடுக்கும் போதும் இந்த ரிஷப முத்திரை நந்தியன் பெருமான நினைச்சு எடுக்கணுமா? அதுக்காக ரிஷப முத்திரையில ரிஷபம்னா சாமியோட நந்தி தான். திருநீர் இப்படிதான் எடுக்கணுமா? இந்த பாருங்க இப்படி. இதை எடுத்துட்டா கீழெல்லாம் சிந்தக்கூடாது. பாருங்க நெத்தி முழுக்க போய் அப்படி சிந்தினால் தோல்ல தான் வேணுமே தவிர கீழே விடக்கூடாது. கீழே திருநீர் சிந்தினால் பாவம். இப்போ கோயில்ல குருக்கள் திருநீர் கொடுத்தா ஒரு கையில வாங்குற திருநீரை 2 கையில வாங்கணும். குருக்கள் சின்னவரா இருந்தா கூட கொடுப்பது ஐஸ்வர்யம். அதனால நம்ம பூதினா செல்வம்னு அர்த்தம். விபூதினா மேலான செல்வம். 2 கையால வாங்கணும். இப்படி 2 கையில வாங்கிட்டு இப்படி கொட்டிக்கிறார். அப்புறம் ஒரு கையில பொட்டு மாதிரி வச்சுட்டு ஊதிடுறார். திருநீர் கீழே சிந்தக்கூடாது. பொருள் நெருப்பிலே போட்டாலும் கருமையா போகும். எதை நெருப்புல போட்டாலும் கருப்பா போயிடும். ஆனா கரிய சாணத்தை போட்டா வெண்மையா போகும். இந்த திருநீர் மகா ஔஷதம். தொடர்ந்து திருநீர் பூசி கொண்டால் நோய் வராது. இதை நான் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. வாரியார் சாமி சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. பெரிய புராணத்துல சேக்கிழார் சுவாமி சொல்றார், தெய்வ புலவர் என்று 2 பேருக்கு பேர். ஒருவர் திருவள்ளுவர், இன்னொருத்தர் சேக்கிழார் சுவாமி. 2 பேருக்கு தான் தெய்வ புலவர்னு பேரார். அவர் சொல்றார், ஓதிய எழுத்து 5 உரு பிணி தாம் வர 5 அஞ்செழுத்த சொல்லி சிவாயனமன்னு திருநீர் பூசினால் நோய் வர 5 நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நீங்க வேற ஒண்ணும் பண்ணா காலையில எழுந்தோமா குளிக்கும் போது குளிச்ச உடனே சுவாமி கிட்ட போய் நெத்திக்கு வச்சுக்கிங்க. நாங்க